மதர் போர்ட்லேருந்து இந்த டைம் கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடிய சிக்னல் அப்படிங்கிறது டைம் கண்ட்ரோல் யூனிட்லேயே மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி மார்க் பண்ணல அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு லொக்கேஷன் ஏரியாவில் அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அது விசிசி பாயிண்ட் எது, அதே மாதிரி கிரவுண்ட் பாயிண்ட் எது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி விசிசி பாயிண்ட் இதில் தெரியல அப்படின்னா இந்த பாயிண்ட் நேரடியாக பீஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் எடுத்திருக்காங்க. இது நேரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்டுங்கிறது நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து அந்த டேட்டா சிக்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் சிக்னலாக தான் இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0, 1, 2 கிளாக் இருக்கும். அதுக்கடுத்து 3 இருக்கும். ஒரு சில பேனலில் பிட்டு கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த சிக்னல்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் சிக்னலாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 0 நெகட்டிவ் 0 பாசிட்டிவ், 1 நெகட்டிவ் 1 பாசிட்டிவ், 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ், கிளாக்கு நெகட்டிவ் கிளாக்கு பாசிட்டிவ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 நெகட்டிவ் 3 பாசிட்டிவ், இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சில பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த 0, 1, 2, 3 கிளாக்கு 3 போடுறதுக்கு பதிலாக A, B, C கிளாக்கு DE அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதனால குழம்பிடக்கூடாது. அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ரிசொல்யூஷனுக்கு ஏற்ற வீடியோஸுங்கள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு வீடியோ வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரியா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா LVDS செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் தனியாக மார்க் பண்ணியிருப்பாங்க. பேனல் டெஸ்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே 1, 0 அப்படிங்கிறதுக்காக ஜம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு சில ஆப்ஷன்லாம் ஒரு சில பேனலில் இருக்கும். இதில் இந்த பேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதர் போர்டுடைய அந்த வீடியோக்கான அவுட்புட் இருக்கு இல்லையா, டிஜிட்டல் வீடியோ அவுட்புட், அந்த லைன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசிசி, அதுக்கடுத்து கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 0 ப்ளஸ்ஸு, 1 மைனஸ் 1 ப்ளஸ்ஸு, 2 மைனஸ் 2 ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து 2 கிரவுண்டு, அதுக்கடுத்து கிளாக் மைனஸ் கிளாக் ப்ளஸ்ஸு, 3 மைனஸ் 3 ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 4 ப்ளஸ் அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிட் ரேட் அப்படிங்கிறது கம்மி. இதே ஹை பிட் ரேட் உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மைனஸ் 4 ப்ளஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நார்மலாக இதை வச்சே நீங்கள் டோட்டலாக எல்லா பேனலையும் நீங்கள் ரன் பண்ணிடலாம். இது வந்து யூனிவர்சல் போர்டு, நம்ம U11 தான். இந்த போர்டில் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 0 நெகட்டிவ் 0 பாசிட்டிவ், 1 நெகட்டிவ் 1 பாசிட்டிவ், 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், அதே மாதிரி தான் கிளாக்கு நெகட்டிவ் கிளாக் பாசிட்டிவ், 3 நெகட்டிவ் 3 பாசிட்டிவ், அந்த மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபுல் HDயாக இருந்தால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி மார்க் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே இன்னொரு செட்டு உங்களுக்கு இருக்கும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா OTTயாக இருந்துச்சுன்னா இன்னொரு செட்டுங்கிறது E1 அப்படிங்கிறது இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பேனலில் OTT E1 அப்படிங்கிற 2 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு சில டீகான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த LVDSக்கு பக்கத்தில் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக வேறொரு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த பின்னுக்கான லொக்கேஷன், அந்த பின்னுக்கான நேம் அப்படிங்கிறது இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டாக ஒரு சில பேர் அந்த இடம் பத்தாத பட்சத்தில் வேறொரு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்து அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைம் கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து ரேராக இருக்கக்கூடிய பேனலாக நான் சொல்கிறேன். அதுக்கான டேட்டா பின்னுக்கான நேம் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி மார்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நேரடியாக எங்கே போய் பார்க்கலாம், மதர் போர்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பின்னுக்கான நேம் அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிவிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் போர்ட்லேயும் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, டைம் கண்ட்ரோல் யூனிட்லேயும் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜேஸ் பண்ணி அந்த லைனை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிவியுடைய பேனலுக்கான பார்ட் நம்பரை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அதனுடைய டேட்டா ஷீட் எடுத்து நீங்கள் அந்த லைனை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம்.